கணினி ஆசிரிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பூலியன் அல்ஜீப்ரா இருக்கு இல்லையா? அதுல வந்து இந்த லாஜிக் கேட்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஈஸியா சொல்லி தர்றதுக்கு ஒரு டூல் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டிப்ஸ் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன வீடியோ. அந்த லாஜிக் கேட்ஸ், ஆண்ட் கேட், ஆர் கேட் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? பூலியன் அல்ஜீப்ரால ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லி தரோம். ஸ்டூடண்ட்ஸ் அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஸோ இந்த டூல் வந்து பேர் என்னன்னா லாஜிக்லி. ஸோ கூகுளில் போயிட்டு நம்ம வந்து லாஜிக்லி அப்படின்னு டைப் பண்ணிட்டோம்னா லாஜிக்லி ஆன்லைன் அப்படின்னு ஒரு டூல் கொடுத்துட்டு இதில் ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த லாஜிக்லி வெப்சைட். இது டோட்டலி ஃப்ரீ தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்புட் கண்ட்ரோல்ஸில் ஸ்விட்சஸ் இருக்கும், புஷ் பட்டன் மாதிரி இருக்கும், அவுட்புட்டில் லைட் இருக்கும். கீழே வந்தீங்கன்னா நம்ம என்னென்ன கேட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே இருக்கும். நாட் கேட், ஆண்ட் கேட், நேன் கேட், ஆர் கேட், நார் கேட் இது மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இது ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித் தரதுக்கு ஒரு சிம்பிள் இது சொல்லித்தரேன். மேபி நிறைய டீச்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அவங்க இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ ஸ்விட்ச் அப்படின்னு ஒரு இன்புட் எடுத்துக்கிறேன். 2 சுவிட்ச் எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆண்ட் கேட் பார்த்துக்கலாம். ஸோ ஆண்ட் கேட்க்கு 2 இன்புட்ஸ் இல்லையா? ஸோ 2 ஸ்விட்ச், அவுட்புட்டுக்கு வந்து ஒரு பல்ப் வச்சுக்கிறேன். ஸோ இது ஈஸியாக பசங்க கனெக்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கலாக எப்படி வந்து இந்த கேட்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஸோ இப்போ நான் ஆண்ட் கேட் எடுக்கிறேன். ஓகேங்களா? 2 இன்புட், ஆண்ட் கேட், அவுட்புட். ஸோ இதுலேருந்து இதை கனெக்ட் பண்ணுங்க. இதுலேருந்து இதை கனெக்ட் பண்ணுங்க. ஸோ அவுட்புட் கனெக்ட் பண்ணியாச்சு. நமக்கு தெரியும் ரெண்டுமே ஒன்றா இருந்தால் தான் அவுட்புட் 1 வரும். ஸோ இது 1 ஆன்ல இருந்தால் கூட அவுட்புட் வராது. ஸோ ரெண்டுமே ஆன்ல இருக்கும்போது தான் அவுட்புட் வரும். ஸோ இது ஈஸியாக நம்ம காமிக்கலாம். இதை ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், இது மாதிரி. சரியா? ஸோ ஆண்ட் கேட் வந்து இது மாதிரி காமிக்கலாம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அவுட்புட் ஃபால்ஸ், 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 ட்ரூ, ஃபால்ஸ், ட்ரூ, ஃபால்ஸ், ஃபால்ஸ். ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ. ஸோ ஈஸியாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க. இப்போ அடுத்ததான் நம்ம வந்து ஆர் கேட் பார்க்கலாம். இதுக்கும் 2 இன்புட் கொடுக்குறோம். இருந்து ஆர் கேட் எடுத்துக்கிறோம். இதுக்கும் தனியாக அவுட்புட்டுக்கு வந்து ஒரு பல்ப் வச்சுக்கலாம். ஸோ அதை ஈஸியாக சர்க்கியூட் வந்து கனெக்ட் பண்ணுறோம். 2 இன்புட், இதுல இருந்து ஒரு அவுட்புட். நமக்கு தெரியும் ஆர் கேட்ல வந்து ஏதாவது ஒரு இன்புட் ஆன் ஒன்றா இருந்தால் கூட அவுட்புட் வந்து ஒன்றா வரும். ரெண்டுமே ஆஃப்ல இருந்தால் தான் அவுட்புட் வந்து 0. ஸோ இப்போ ரெண்டுமே ஆன்ல இருந்தாலும் ஆன்ல இருக்கும். ஸோ இதுக்கான ட்ரூத் டேபிள் வேணாலும் நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணீங்கன்னாக்கா ட்ரூத் டேபிள் வரும். ஏன்னா நிறைய காமிக்குதுன்னா நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆண்ட் கேட் வச்சிருக்கோம், ஆர் கேட் வச்சிருக்கோம், எல்லாமே காமிக்குது. நீங்கள் ஒரு கேட்டாக காமிக்கும் போது அதனுடைய ட்ரூத் டேபிள் கிளியராக தெரியும். சப்போஸ் இப்போ நான் நாட் கேட் போகிறேன்னு வச்சுக்கோங்க. நாட் கேட்டுக்கு ஒரு இன்புட், ஸோ ஒரே ஒரு சுவிட்ச் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு ஒரே ஒரு பல்ப் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கிளிக் பண்ணுறோம். இந்த ஒரு இன்புட் ஆஃப்ல இருக்கும்போது இது என்ன ஆகணும்? ஆன் ஆகணும், ஆகுது. இது ஆன்ல இருக்கும்போது இது என்ன ஆகும்? ஆஃப் ஆகும். ஸோ இது மாதிரி வந்து அண்ட், ஆர், நாட் மட்டும் இல்லை, நமக்கு சிலபஸில் இருக்கிற நேன் கேட், நார் கேட், எக்ஸ்ஆர் கேட், எக்ஸ்நார் கேட் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காமிச்சு சொல்லித்தரலாம். இதை வந்து நீங்கள் ஐடெக் லேப்ல இருக்கிற ப்ரொஜெக்டில் காமிச்சிங்கனாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக புரியும். அவன் ப்ராக்டிக்கலாக கூட எப்படின்னா கிளாஸஸ்க்கு வரும்போது இப்போ ப்ராக்டிகல்ஸ் இருக்காது இல்லையா? அவங்களுக்கு கூட செஞ்சு பார்க்க சொல்லலாம். ஸோ ஐ திங்க் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு. அதனால இதை ஷேர் பண்ணியிருக்கிறேன். தேவையுள்ளவர்கள் இதை பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.